2வது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மாற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. 1ஆம் வசனத்தில் நாம் தேவனை போல வாழ கட்டளை பெற்றுள்ளோம். அதே போல் 3ஆம் வசனத்தில் நம் தேவனை போல அன்பு கூற வேண்டும். நம்ம எப்படி ஒவ்வொரு இடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புள்ளவர்களாக இருந்தாலும் தேவனை போல அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஏசப்பா எப்படி நம்ம நிறைய தடவை எத்தனை தடவை ஏசப்பாவை மறுதளித்தாலும் ஏசப்பா நம்மளை தேடி அன்பு கொள்ளுவாங்க. அதே போல் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் தேவனை போல அன்புள்ளவர்களாக இருக்கணும். அதே போல் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் இங்கு உலகத்தையும் அதன் வழிகளையும் விட்டு வெளியேற கட்டளை பெற்றுள்ளோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் உள்ள வழிகளையும் அதை விட்டு வெளியேறணும். இதை பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து மூலம் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து இச்சைகளிலிருந்து மீட்கப்பட்டோமோ அது முதல் கர்த்தருக்குள் நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு முறை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு குடும்பத்தினர் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வெளியே வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அவங்க அறைக்குள்ளேயே கதவை சாத்திட்டு இருந்துக்கிட்டாங்க. அது கொஞ்ச நேரத்தில் அவங்க அறைக்குள்ளே தீயினால் புகைகள்லாம் அவங்க மூச்சு விட முடியாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க அந்த ஒளியை கண்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தால் அவங்க உயிர் பிழைச்சிருக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டிய ஒளி மிக மிக அவசியம். நமக்குள் இருக்கிற ஒளியை நாம் இறுதி வரை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளலாம்னா, தினமும் வேதம் வாசித்து அதை தியானம் பண்ண வேண்டும். ஏசப்பா அப்போ அந்த வேதத்தின் மூலம் நம்மக்கிட்ட பேசுவாங்க. தினமும் தனி ஜெபம் செய்ய வேண்டும். நம்ம எப்பவுமே தனி ஜெபம் செய்யணும். அப்போ ஏசப்பா நம்ம அந்த ஒளியை காத்துக்கொள்ளலாம். தவறாமல் ஆலயம் செஞ்சு அங்கே கொடுக்குற உபதேசங்களை கேட்கணும். அதன்படி நடக்கவும் செய்யணும். இயேசு கிறிஸ்து சொன்னதையும் நம்ம செய்ததையும் எப்பவுமே மறந்து விடாதபடி நினைவு கூர்ந்துட்டு இருக்கணும். அவரை சந்திக்க அனுதினமும் ஆயத்தமாக இருக்கணும். அப்புறம் நீதியாகவும் வெளிச்சமாகவும் பரிசுத்தமாகவும் நம்ம வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.